நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் வைத்திருக்கிறீர் அப்ப, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருப்பீராக, என்னையும் மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கேட்போம். நேற்றைய தினத்துல வித்தியாசமான டாபிக்கை நம்ம பார்த்தோம். யாருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம் என்று சொல்லி வித்தியாசமான ஒரு டாபிக். எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய சத்தங்கள் நமக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதியை தராது. ஆண்டோடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்கிறோம்? ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஆண்டோடைய சத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் அவருடைய கிருபைகளை பெரிதாக்குகிறவர். அதுக்கு அந்த பெரிதாக்குகிறவர் என்று சொல்லும் போது நமக்குள்ள குறுகிய எண்ணங்கள் இருந்தால் அதை நம்ம எப்படி கையாளுவது? நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரு, எனக்கெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலுமே கண்டிப்பாக முதலாவது ஆண்டவருடைய கிருபைகளை பெரிதாக்குகிறவர் என்று பார்க்கறதுக்கு முன்பாக குறுகிய எண்ணங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளாக நம்ம போலாம். நல்ல ஒரு டாபிக், கண்டிப்பாக இருந்து கேளுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் நீங்கள் எழுதி அனுப்புங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்துல மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சோ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சோ இடுக்கமான வாசல், குறுகிய வாசல், பெரிதா வாசல், அப்புறம் கேட்டுக்கு போகிற வழி இடுக்கமான வாசல். இது ஆண்டவர் பரலோகத்தையும் குறித்து பேசுகிறார், இடுக்கமான வாசல் வழியாக. ஆனா அதே இத நான் எப்படி இந்த வசனத்தை வைத்து நாங்க பார்க்கும்போது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. சோ நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் கர்த்தர் என்னத்தை குறித்து பேசுறாரு. கர்த்தர் ஒரு பெரிதான காரியங்களை பெரிதாக்குகிறார், கிருபைகளை தருகிறார் என்றால், எனக்குள்ள குறுகிய எண்ணங்கள் இருந்தால் அது எப்படி அது பெரிதான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? சோ குறுகிய எண்ணங்கள் முதல்ல நம்ம டீல் பண்ண வேண்டியது நமக்குள்ளாக இருக்கிற குறுகிய எண்ணங்கள், நேரோ மைண்டட்னஸ். சோ இதைதான் நம்ம பார்க்க போறோம். நாமே நம்முடைய எண்ணங்களை சுருக்கி கொள்ளும் மனநிலை தள்ளப்படுகிறோம். சுருக்கி கொள்ளுகிற மனநிலை. நம்மளே என்ன பண்றோம்? ஏதோ நமக்கு முன்னாடி வர்றோம், ஏதோ ஒரு முன்னாடி நமக்கு முன்பாக இருக்கும். ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம மனசு கேட்காது. இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இதெல்லாம் நம்ம செய்வோமா? கிடைச்சா கூட அது என்ன பண்ணுவோம்? ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சிருவோம். இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா, நம்முடைய குறுகிய எண்ணங்களை சுருக்கி கொள்ளுகிறோம். நம்முடைய எண்ணங்களை சுருக்கி கொள்றோம். அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், இது எப்படி இப்பவே கால வைக்க முடியுமா? இது இப்பவே செய்ய முடியுமா? இந்த மாதிரி கர்த்தர் அவருடைய கிருபைகளை கொடுக்கும் போது ஏன் எனக்குள்ளாக குறுகிய எண்ணங்கள்? கேட்கலாமா? எத்தனை பேருக்குள்ள இந்த குறுகிய எண்ணங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கலாமா? அது இல்லாம இந்த குறுகிய எண்ணங்கள், நேரோ மைண்டட்னஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் பாதிக்கும். தனிப்பட்ட வளர்ச்சி, அதாவது ஆசை நிறைய இருக்கும். ஃபாரின் போயிடணும், நல்லா இப்படி பறக்கணும், அங்க பறக்கணும், இங்க பறக்கணும், பெரிய ஆபீசர் ஆகணும், பெரிய கார்ல போகணும், பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த குறுகிய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில அதனுடைய வளர்ச்சியை நம்ம அநேகர் பார்க்காம இருக்கிறோம். அதற்கான எந்த ஒரு வழி நடத்தல கூட நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் இதை காட்டுறாரு, எனக்கு ஆண்டவர் இதை செய்ய விரும்புறாரு, அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்குள்ள இந்த நேரோ மைண்டட்னஸ், இந்த குறுகிய எண்ணங்கள் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, இதை ரொம்ப கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த குறுகிய எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தா இத்தனை பாதிப்புகள் இருக்குது. முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா, நம்பர் 1, குறுகிய எண்ணங்களின் ஆபத்துகள். நம்பர் 1 பாத்தீங்களா, வளர்ச்சியை தடுக்கும், நமக்கு வளர்ச்சியை கொடுக்காது. நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம எப்படி வளர்ந்து வந்தோமோ அதை நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம வச்சுனுப்போம். நான் ஆல்ரெடி ஒரு டாபிக் நான் பேசியிருக்கிறேன், செத்து போன எண்ணங்கள், அதை செத்து போன மீனை பத்தி நான் பேசினேன். சோ இந்த குறுகிய எண்ணங்களை நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறது.
ஒரு பெரிய ஸ்கூலை பார்த்தா பயம், ஒரு பெரிய காலேஜை பார்த்தா பயம், ஒரு பெரிய லைஃப் மத்தவங்களுடைய லைஃப்பை பார்த்து கம்பேர் பண்ணுவோம். ஏன் நம்மளுக்கு இப்படி ஆகல, ஏன் இப்படி நம்மளுக்கு நடக்கல, நம்ம ஏன் இப்படி இல்லைன்னு கம்பேர் பண்ணுவோம். ஆனா அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கும் கிடைக்கும்ன்றத அந்த மைண்ட் செட் வராது. நம்ம என்ன பண்ணணும். ஆனா நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னாக்கா, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா அது நேரா என்கிட்ட வரணும், அதுவே வரணும், அதுவே என்ன தூக்கணும், அதுவே என்ன தூக்கிட்டு போகணும், அதுவே என்னை இறக்கணும், அதுவே என்னை செய்ய வைக்கணும், அதுவே என்னை இந்த மேஜிக்கை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற குறுகிய எண்ணங்களை நம்ம யோசிப்பதில்லை. நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா இப்படிப்பட்ட அக்செப்டன்ஸ், நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிற புத்திகள் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக இந்த குறுகிய எண்ணங்களுக்குள்ள நம்ம போக மாட்டோம். நல்லா யோசிங்களேன். இந்த குறுகிய எண்ணங்கள் இழுக்கிறதுனாலதான் நமக்குள்ள இருக்கிற வளர்ச்சிகள் தடுக்கப்படுகிறது. அந்த வளர்ச்சிக்குள்ள நம்ம போக முடியல. என்ன இது என்னால செய்ய முடியாத, அதெல்லாம் வந்துடும், பாத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். ஒருவேளை நீங்க தமிழ்ல நல்லா பேசுற ஆளா இருக்கிறீங்கனாக்கா, இங்கிலீஷ் எனக்கு சரியா வராது, ஹிந்தி எனக்கு சரியா வராதுன்னு சொல்றீங்கனாக்கா, ஏன் அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? ஆனா நம்ம சில யோசிக்கிறதுனா, அதனால என்ன பிரயோஜனம்? இப்ப ஏஐ வர வந்துருச்சு, அதனால பேசுற வாய்ப்பு எனக்கு கிடையாது. சாட் ஜிபிடி வந்துருச்சு, பேசுற வாய்ப்புகள் வேண்டாம். ஆனா நான் எழுதி கொடுத்துருவேன், நான் எழுதிடுவேன். நான் தமிழ்ல சொன்னா ஏஐ எனக்கு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். சாட் ஜிபிடி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம். அப்படிதான் குறுக்கு வழியில போடுறோம். அந்த குறுக்கு வழி எதுக்கு? குறுகிய புத்தி இருக்கிறதுனாலதான். பட் அதுக்கு எஃபர்ட் போட்டு அதை நம்ம கத்துக்கலாம், அதை நம்ம பெருசா பண்ணலாம், நம்ம அதுக்குள்ளாக போலாம். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு சில நேரங்களில தடுத்து வைக்கிறார் என்றால், நமக்குள்ளாக இருக்கிற குறுகிய புத்திகள், எண்ணங்கள், குறுக்கு வழிகள். குறுக்கு வழியில போறோமா, கத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கெல்லாம் சில சில இடத்துக்கு நான் போறேனாக்கா, ஒரு ஒரு வாரம் போதும், அவங்களுடைய ஆக்சென்ட் மாதிரி பேச ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஏன்னாக்கா, நல்லா இருக்குதே, அவங்க ஆக்சென்ட்ல பேசினா தானே புரியும் அப்படின்ட்டு அவங்க ஆக்சென்ட்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றது. அது தப்பே கிடையாது. சில காரியங்களை கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா கத்துக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஆனா கத்துக்கிறது, நான் ஏன் கத்துக்கணும், என்னால முடியாது, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், அதுவே என்கிட்ட வரட்டும், அதுவே எனக்கு எல்லாமே செய்யும்ன்ற எண்ணங்களில இருக்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சிகள் தடுக்கப்படுகிறது, தடுத்து போடப்படுகிறது. குறுகிய எண்ணங்கள், அந்த அந்த அது இதெல்லாம் ஆபத்துகள். ரெண்டாவது காரியம், குறுகிய இந்த வளர்ச்சியை தடுக்கிறது, அதாவது புதிய விஷயங்களை கூட நம்மளால கற்றுக்கொள்ள முடியல. நான் ரெண்டாவது காரியம் போறதுக்கு முன்பாக இதை நான் முடிச்சிடுறேன். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் இதுக்குள்ள அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, எனக்கு எல்லாமே தெரியும். ரெண்டாவது அதுலயே பாத்தீங்கன்னாக்கா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தடுக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு, நான் தான் பிஸ்தா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை யோசித்து பாருங்க. இப்படி இப்படி இருந்துகிட்டே இருந்தா ஜெயிச்சிட்டீங்களா, இல்ல அப்படியேதான் குண்டு சட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, குதிரை ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? இந்த பழமொழியை நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அப்போ சில நேரங்களில் நான் சிலரை பார்த்து யோசிப்பேன், எப்ப எவ்வளவு பெரிய ஆசைலாம் வச்சிருக்கிறாங்க, என்னென்னலாம் ஆசை இருக்குது, இப்படி இருக்கணும், பந்தாவா இருக்கணும், அப்படி இருக்கணும், பிரமாதமா போனோம், அப்படி போனோம். சிலர் மாற்றி கொடுறது கூட அத அத அதை யோசிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த குறுகிய எண்ணங்கள் தடையா இருக்கும், நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும். ப்ரொனவுன்சியேஷன் கூட, ஈவன் சில ப்ரொனவுன்சியேஷன்லாம் கூட தப்பா சொல்லும் போது கூட அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். மற்றவங்க எப்படி சொல்றாங்க, இப்பதான் எல்லாமே கத்து தருது நமக்கு, மற்றவங்க எப்படி இதை பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி குறைகளை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பெருசு பெருசா யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுல என்ன தப்புன்னு கேட்பீங்க, தப்புதான். ஏன்னாக்கா அந்த கற்றுக்கொள்கிற ஒரு மனசு கிடையாது பாருங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற குறுகிய இடங்கள் குறுக்கு வழியில போக வைக்குது. பிரியமானவர்களை யோசிக்கலாமா, இதை நம்ம எப்படி பார்க்கிறோம், இது நமக்குள்ள எப்படி இருக்கிறது என்று. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ரெண்டாவது காரியம், உறவுகளிலே ஒரு பெரிய விரிச்சலை உண்டாக்குகிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? மற்றவங்களுடைய கருத்துகளுக்கு நம்ம மதிக்காமல் தன் கருத்துக்கு மட்டுமே சரி என்று வாதாடுவது. மற்றவங்க கருத்து ஏதாவது சொல்றாங்கனாக்கா, இல்ல நான் தான் ரைட், நீங்கெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு குறுகிய அளவு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும்.
நான் தான் ரைட்டு, நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லி இருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற குறுகிய எண்ணங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாமா? வெறும் பைபிள் வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்றதுலையும் நம்ம மாறிடுவோம்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு நினைப்பு, ரொம்ப பைபிள் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆண்டவர் வாயில அப்படியே போட்டுருவாரு, எல்லா பாஷையும் போட்டுருவாரு நினைப்பு. நோ, கிடையாது. தயவு செய்து மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. கொஞ்சம் யோசிங்க தயவு செய்து. இந்த குறுகிய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் போது நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நமக்குள்ள குறுகிய எண்ணங்கள் இருந்தா நம்முடைய பிஹேவியர்ஸும் அப்படித்தான் இருக்கும். சோ இது என்ன ஆகுதுனாக்கா, எனக்கு எல்லாமே மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்களா, ஏதாவது ஒண்ணு பேசுவாங்களா, அங்க ஒரு நொட்டு சொல்லலாமா, அங்க ஒரு கொட்டு சொல்லலாமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு காட்டிக்கிறது. இதெல்லாம் குறுகிய எண்ணங்கள், ப்ராட் மைண்டே கிடையாது. சோ மற்றவங்களுடைய கருத்தை மட்டும், தங்களுடைய கருத்து மட்டும்தான் சரி என்று வாதாடுவது. வாதாடி என்ன பிரயோஜனம்? ஓகே, உங்க கருத்து அப்படின்னா என் கருத்து இப்படி, அப்படி கூட விட்டுறலாம். ஆனா இவங்க தான், நான் தான் கரெக்ட், நீங்க தப்புன்னு சொல்லி, இதனால என்ன நடக்குதுன்னாக்கா, குறுகிய எண்ணங்கள் இருக்கும் போது இந்த உறவுகளில பெரிய பிளவுகள் உண்டாகுது. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பெரிய உறவுகள், நீ தான் கரெக்ட், நான் தப்பு, நான் ரைட்டு, நீ தப்பு அப்படின்ட்டு பெரிய பிளவுகள் ஏற்படுகிறது, பிரிவினையை உண்டாக்குகிறது. உறவுகள் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, நம்ம வாழ்கிற ஜனங்கள் மத்தியில, இது எல்லாமே பெரிய பிளவுகளை உண்டாக்குகிறது. மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய தடைகள். நமக்குள்ள குறுகிய எண்ணங்கள் இருக்கும் போது ஆவிக்குரிய தடைகள் நிச்சயமாக வரும். கடவுளுடைய அன்பையோ அவருடைய மன்னிப்பையோ முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தடைகள், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இந்த குறுகிய எண்ணங்கள் இருந்தா நான் எப்படி பெருசா நான் யோசிக்க முடியும்? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் போவேன், நான் இப்படிதான், கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட மாத்திக்கவே மாட்டாங்க. அந்த ஆவிக்குரிய ஜீவத்தை எடுத்தீங்கன்னாக்கா, நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் ஒரு பைபிளை 10 வருஷம் வாசித்தேன்னா, டெய்லி ஜெபம் பண்ணனா அது போதும், ஏன் முழங்கால் போட்டு ரொம்ப நேரம் ஜெபிக்க கூடாது? குறுகிய எண்ணங்கள். யார் செஞ்சா இப்படி, யாருன்னா பண்றாங்களா, யாருன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, யாராவது எதுக்கு நான் இப்படி பண்ணணும், எதுக்கு நான் இப்படி எல்லாம் வாழணும், அப்படிப்பட்ட குறுகிய எண்ணங்கள். வெரி நேரோ மைண்டட்னஸ். யோசிக்கலாமா? இந்த நேரோ மைண்டட்னஸ் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இது ஒத்து வருமா? ஸோ இந்த குறுகிய எண்ணங்கள் எனக்குள்ள இருந்தா நான் எப்படி பேசுவேன்? நான் தான் ரைட்டுன்னு பேசுவேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. இவங்க உங்க வாழ்க்கையில எப்படி உங்களை தடுக்கிறாங்க? இப்படிப்பட்ட ஆட்கள் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இந்த குறுகிய எண்ணங்கள் உடையவங்க தன்னுடைய மனைவிய, லைஃப் பார்ட்னர்ஸ, தங்களுடைய அம்மாவை, அப்பாவை, வீட்டைய என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிற அளவுக்கு தான் நம்மளும் யோசிக்கணும். அவங்க குறுகிய எண்ணத்துல இருக்கிறாங்கனாக்கா நம்மளும் குறுகிய எண்ணத்துல இருக்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி கிடையாது கர்த்தர். கர்த்தர் பெரிதான கிருபைகளை தருகிறவர். இதை நம்ம புரிச்சுக்கலனாக்கா இந்த குறுகிய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு நம்ம என்ன சாதிக்க போறோம்? யோசிக்குங்க தயவு செய்து. நிறைய அநேகருடைய வாழ்க்கையில நான் இதை பாக்குறேன். நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்லா போவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்றவங்களா இருப்பாங்க. பட் நேரோ மைண்டட்னஸ்க்குள்ள இருப்பாங்க, ஒரு குறுகிய எண்ணத்துக்குள்ள இருப்பாங்க. சிலராலெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. என்னெல்லாம் பார்த்தா கூட ஐயோ, அவங்களுக்கு ப்ராட் மைண்டே கிடையாது. இந்த குறை சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா ஆன்லைன்ல, எனக்கெல்லாம் நிறைய காம்ப்ளிமெண்ட் தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம். ஏன்னா நிறைய போடுவாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் நீங்க போடுறது ரொம்ப நல்லதுதான், அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. பட் நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவன் நேரோ மைண்டட். அவங்க மைண்டுக்குள்ள போய் நான் பார்ப்பேன். இன்னைக்கு ஒருத்தவங்க என்ன எழுதுறாங்க, உனக்கு என்னடி வேதம் தெரியும் போடி அப்படின்னு எழுதுறாங்க. நான் உடனே, நீங்க வேதம் வாசிக்கிறவங்களா, நீங்க எப்படி இந்த வாடி போடி பேசுறீங்கன்னு கேட்டு எழுதுனேன். அப்போ அவங்க எப்படி அதை பேசுறாங்க அந்த வார்த்தைய? ஒருத்தவங்க யாரு ஊழியம் செஞ்சாலும், யாரோ வேதத்தை பத்தி பேசுறாங்களா, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அது. அது கர்த்தர் பாக்குறவர். அவரு என்ன ஜட்ஜ் பண்றவர் அவரு. சோ சும்மா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்குது, உங்க கமலை பாரு, இதெல்லாம் குறுகிய மைண்ட், இதெல்லாம் நேரோ மைண்டட், இதெல்லாம் அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை.
அவங்க எல்லாம் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவங்க. அதனால அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தெரியல. நான் ஒரு மெசேஜ்ல நான் சொல்றேன், நான் ஒரு 18 கண்ட்ரிஸ் போயிட்டு காலை வச்சுட்டு வந்திருக்கிறேன்னாக்கா அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க சென்னையை விட்டு கூட தமிழ்நாட்டை விட்டு கூட வெளியில போயிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரீட்டை விட்டு கூட வெளியில போயிருக்க மாட்டாங்க. அவங்க ஏரியா விட்டு கூட வெளியில போயிருக்க மாட்டாங்க. சோ இந்த குறுகிய எண்ணங்கள் இருக்கும் போது இப்படிதான் மற்றவங்களை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதா? இப்போ இந்த குறுகிய எண்ணங்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கு நான் தான் பிஸ்தா, நான் தான் பெரிய ஆளு, நான் பேசுறதுதான் ரைட்டு, அப்படிதான் பேசுவாங்க. நான் பேசுறதுதான் ரைட்டு. யாருன்னா இருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து இதை உணர்ந்தா நல்லது. நம்ம கண்டிப்பா இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னாக்கா இது தப்பு, முற்றிலுமாக தப்பு. சோ இந்த குறுகிய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம இந்த எண்ணங்கள் நம்மளுடைய 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 எல்லா என்னென்னலாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் சுருக்கிடும். பெருசா யோசிக்க வைக்காது. அவங்களாலலாம் ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசமாலாம் யோசிக்கவே முடியாது. ஆமா, இட்லி சட்னி தான், அது கூட சாம்பார் ஊத்தி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கேஸ் இவங்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் இப்படிதான் தண்ணியை குடிக்கணும், கட 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 கடன்னா குடிக்கணும், உட்காந்து குடினாக்கா அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரமாட்டாங்க. குறுகிய எண்ணங்கள். நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படிதான் வாழ்ந்தோம், நாங்க இப்படிதான் இப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா ChatGPT யூஸ் பண்ணிப்பாங்க, AI யூஸ் பண்ணிப்பாங்க, எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் பார்த்துப்பாங்க, கத்துக்க மாட்டாங்க. சோ இந்த குறுகிய எண்ணங்கள் ஒருத்தருக்குள்ள இருக்கும் போது அது வளர்ச்சியை தடுக்கும், நம்பர் 1. 2வது உறவுகளிலே பாதிப்பை உண்டாக்கும். 3வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளாது. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்டிப்பா கர்த்தர் அழகான பெரிதான கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். சோ ஒரு மைண்டுக்குள்ள மைண்ட் செட்டுக்குள்ள இத்தனை பொல்லாத ஆவிகள் இருந்தா நம்ம குறுகிய எண்ணத்துக்குள்ள வாழ முடியும்? இந்த குறுகிய எண்ணங்கள் தயவு செய்து நம்மள ஒரு புதிய விஷயங்களை கூட கற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த புதிய விஷயங்களுக்குள்ள நம்ம போறோம்னாக்கா அந்த மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. குறுகிய எண்ணங்களை மாற்றக்கூடிய வழிகள் என்ன? நம்பர் 1, மனதை புதுப்பித்தல். அதுக்குதான் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல ரொம்ப அழகான 12வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ நம்ம எண்ணங்களை புதிதாக்குவதுல நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றப்படுகிறது. ஏன் நம்மளுடைய மனசை புதிதாக்க கூடாது? நம்மளுடைய எண்ணங்களை புதிதாக்க கூடாது? மனதை புதுப்பித்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். இந்த குறுகிய எண்ணங்களை வாழ்க்கையில எடுத்து போடணும். சில வீடுகள் எல்லாம் இன்னும் பாத்தீங்கன்னாக்கா அதே பாரம்பரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாரம்பரியமான காரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு வரவே மாட்டாங்க, கொஞ்சம் கூட வரமாட்டாங்க. அவங்க என்னென்னலாம் சாங்கியம் சம்பிரதாயம் என்னென்னலாம் செய்யணுமோ அதை செஞ்சாதான் அவங்களுக்கு அப்பாடான்ற மாதிரி இருக்கும். அது என்னென்னமோ சொல்லுவாங்க. என்ன இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் அந்த குறுகிய எண்ணங்கள் அதெல்லாம் அவங்களுக்குள்ள, இதை செஞ்சாதான் இது இப்படி இருக்கும், அப்படி நடக்கும், இல்லைன்னா பேய் உள்ள பூந்துக்கும், பிசாசு உள்ள பூந்து கொண்டுவாங்க. இல்ல, அந்த குறுகிய எண்ணத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும். 2வது காரியம், குறுகிய எண்ணங்களை மாற்றுவதற்கு வழிகள், நமக்குள்ள தாழ்மை மற்றும் அன்பு இருக்க வேணும். மற்றவர்கள் நம்ம விட மேன்மையானவர்கள் என்று நம்ம எண்ணாலே போதும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, நிபந்தனையற்ற அன்பு குறுகிய எண்ணங்களை அகற்றுமோ. நிபந்தனையற்ற அன்பு, அதாவது ஒரு 1 கொரிந்தியர்ல இருக்குதுல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த மாதிரி சில நேரத்துல தாழ்மையான எண்ணங்கள் நமக்குள்ள இருந்து மற்றவங்கள் நம்மை விட மேன்மையானவர்களாக நம்ம பார்க்கும் போது நிறைய காரியங்களை நமக்குள்ள கற்றுக்கொள்ள முடியும். 3வது காரியம், நமக்கு தேவையானது, குறுகிய எண்ணங்களை மாற்றுவதற்கான நமக்கு தேவையான காரியம் என்னன்னாக்கா, ஒரு பரந்த பார்வை நமக்கு வேணும். நல்ல ஒரு அகலமான ஒரு பார்வை. நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தா, கடிவாளம் போட்ட மாதிரி நமக்கு கண்ணுக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சோ அதனால ஒரு பரந்த பார்வை. கடவுளுடைய பார்வையில அனைவரும் சமம்.
எவ்வளவு உண்மையை நம்ம உணரும் போது, அந்த உண்மையை உணரும் போது எந்த வேறுபாடுமே அவர் பார்ப்பதே இல்லை, பார்க்க மாட்டாரு அந்த வேறுபாடுகளை. ஆனா மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், அநேக வேறுபாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த குறுகிய எண்ணங்களை மாற்றுவதற்கு வழிகள்லாம் நமக்கு வேண்டியது என்னன்னாக்கா, நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் வேணும். அந்த ஐ ஓப்பனிங், பரந்த பார்வை இருந்தாலே நமக்கு இது எல்லாமே நல்லபடியாக கிடையும். ஆண்டவர் எல்லாத்தையும் பெரிதாக்குகிறவர்ல, பெரிதாக கொடுக்கிறவர்ல. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? உமது கண்களிலே உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக பேசுறாங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது லோத்துடைய ஆண்டோட்ட பேசுற வார்த்தைகள், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். நம்மளுடைய பிராணனை காக்குவதற்கு கர்த்தர் கிருபைகளை பெரிதாக விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். சோ அதை நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த கிருபையை பெரிதாக்குகிறவர் ஆண்டவர். குறுகிய பார்வைகள் இருந்தா கர்த்தரால அவருடைய கிருபையை பெரிதாக்க முடியாது. நீங்க நினைப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஏன் என்னுடைய எல்லையை பெரிதாக்கல? ரொம்ப அழகா இருக்குதுல்ல இது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பெரிதாக்குகிறவர். அந்த லோத்துடைய ஜெபம், ஆண்டவரே கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர் அப்படின்ட்டு ஜெபம் பண்றார். அதே மாதிரி சங்கீதம் 103:11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அவருக்கு பயப்படுகிறவர் மேல அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது என்றால் நான் ஏன் குறுகிய மைண்டுக்குள்ள இருக்கணும்? நான் ஏன் அந்த நேரோ மைண்டட்னஸ்க்குள்ள நான் இருக்கணும்? நான் ஏன் அப்படி எண்ணங்களை சுருக்கி கொள்ளணும்? நான் ஏன் என்னுடைய எண்ணங்களை பெரிதாக்க முடியல? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், அற்புதமாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ரொம்ப வானத்துக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ நமக்கு தெரியாது, எவ்வளவு உயரம்னே தெரியாது. அவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபை, கண்டிப்பா கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அப்போ நான் கேட்கிறேன், கர்த்தருக்கு தான் நாங்க பயப்படுறோமே, அவருக்கு கிருபை தான் இருக்குது, அப்ப நான் ஏன் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் அதையும் பாக்குறாரு, ஆண்டவர் அதையும் கத்துக்கணும்ன்றாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் நீ உன்னை ட்ரெயின் பண்ணு, உன்னை எக்யூப் பண்ணு, உனக்குள்ள அநேக காரியங்கள், கிருபைகள் வேலை செய்வதற்கு நீ இடம் கொடுக்கணும். ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, நான் கத்துக்கவே முடியாதுன்றீங்கனாக்கா, டிரைவிங் கிளாஸ்க்கு போறீங்க, நேரா போய் கார்ல உட்காந்தா டிரைவ் பண்ணிடுவீங்களா? அதுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸை வாங்கணும். ஏன்னா அந்த எண்ணம் நமக்கு வருது. அந்த லைசன்ஸை வாங்கி போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அங்க போயிட்டு சும்மா ஒரு டெம்பரவரியா ஒரு லைசன்ஸ் தருவாங்க, அதுக்கப்புறம் பர்மனண்டா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம். அங்க போய் டிரைவிங்ல அவங்க சொல்லி கொடுக்கறத கேட்டு நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம ஒருத்தர் டிரைவர் ஆக முடியுது, நல்ல காரை ஓட்ட முடியுது, வண்டிகளை ஓட்ட முடியுது, பைக் ஓட்ட முடியுது. போய் கத்துக்கினாதான். அந்த கத்துக்கிற டெண்டன்சியே எனக்குள்ள இல்லைனாக்கா கர்த்தர் அவருடைய கிருபையை எப்படி பெரிதாக்குவார்? அதுவும் என்ன சொல்றாரு, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபை இருக்கிறதா. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா, கத்துக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டிய மைண்ட் செட் எனக்குள்ள இருந்தா நான் எப்படி வேணாலும், எங்க வேணாலும், எதுக்காகவும் கர்த்தருடைய கிருபைக்காக நான் கத்துப்பேன். இது தேவை. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க நான் ஈவன் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனா கூட நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன், என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும். சோ அதை நம்ம சிந்திக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் எனக்குள்ள இல்லைனாக்கா, குறுகிய எண்ணங்களுக்குள்ளவே நான் இருந்தேனாக்கா, ஐயோ அது வேணாம், இவங்க கூட பேச மாட்டேன், அவங்க கூட, சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, இவங்க கூட பேச மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன், அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும், இதெல்லாம் குறுகிய எண்ணங்கள். இன்னும் கர்த்தர் இதெல்லாம் விரும்பல. அதுக்குதான் இந்த சுருங்கி போன எண்ணங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அதெல்லாம் பேசவே வராது.
எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஃப்ரீயாலாம் பேச மாட்டாங்க. எங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கள்ட்ட தான் பேசுவோம். எங்களுக்கு யார் தேவையோ அவங்கள்ட்ட தான் பேசுவோம். எப்ப பாரு ஒரு வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டியது, யாரை பார்த்து சிரிக்கிறோமோ அவங்கள பார்த்து சிரிக்க வேண்டியது, மற்றவங்களெல்லாம் எனக்கு தேவையில்லை வந்துரும். இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேர்லாம் இருக்கிறாங்க. யோசிங்களேன், இதுக்கெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் யோசித்து நம்ம இதுல இருந்து வெளியே வந்தாதான் கர்த்தருடைய பெரிதான கிருபைகளை அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, தயவு செய்து கொஞ்சம் நீங்க இதை யோசித்தா நல்லா இருக்கும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா, எல்லையை பெரிதாக்குகிறவர் 1 நாளாகவும் 4வது அதிகாரத்துல மிகவும் அழகான வசனம். எனக்கு எப்பவுமே நான் டெய்லி என்னுடைய ஜபத்துல சொல்லி ஜபிக்கிற ஜபம் இது. ரொம்ப ஒரு அழகான ஜபம். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு காலையில கூட நான் சொல்லி ஜெபம் பண்ணேன் இந்த வசனத்தை. யாபேஸ் என்ற இடத்துல என் பேரை நான் போட்டுப்பேன். என் பேரை போட்டு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க. என்னுடைய அவங்கவுங்க பேரை போட்டு நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருனாக்கா நம்ம எல்லைகளையே பெரிதாக்குவார். நம்முடைய எல்லையே பெரிதாக்குவார். ஆண்டவர் சொல்றல்ல, பூமி எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கும் போது நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ரொம்ப நிறைய பேர் ஆண்டவரே என்ன ஃபாரின் கூட்டின்னு போங்க, ஆண்டவரே என்ன ஃபாரின் கூட்டின்னு போங்க, ஆண்டவரே என்ன ஃபாரின் கூட்டின்னு போங்க ஜெபிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த குறுகிய எண்ணத்துக்குள்ளே இருப்பாங்க. இந்த ஜபால இந்த 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 வசனம் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணலாம். உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், உன்னை செழிப்புள்ள தேசத்துக்கு கொண்டு போவேன், இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆனா குறுகிய எண்ணத்துக்குள்ளேயே இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கிருபைகளை தரும்போது ஒதுக்கி வச்சு வேண்டியது. அப்புறம் பாத்துக்கலாம், ஆண்டவரே நான் இதுக்கு இன்னும் நான் செட் ஆகல, நான் எப்போ செட் ஆக போறோம், நம்ம எப்போ அதுக்கெல்லாம் நம்ம செட் ஆகிட்டு நம்மளை எப்போ ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் இதுக்கு கண்டிப்பாக ஒத்து போகாம ஆண்டவர் அதை செய்யவே மாட்டார். எல்லாமே ஆசை வேறங்க, எண்ணங்கள் வேற. ஆசை இதை செய்யணும் ஆசை, அங்க போனோன்னு ஆசை, பிளைட்ல போனோன்னு ஆசை, அதுல நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியில வரணும் ஆசை, நான் இப்படி பணக்கார ஆகணும் ஆசை, இப்படி பெரிய பங்களாவை கட்டணும்னு ஆசை, இப்படி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, எல்லா ஆசையும் இருக்குது. குறுகிய எண்ணங்கள் உள்ள இருந்தா யார் மதிப்பா? யார் நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பா? கர்த்தர் கூட மதிக்காம அவருடைய கிருபையை காட்டாம இருக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்குள்ள குறுகிய எண்ணங்கள் வெரி 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 அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய பேருக்குள்ள குறுகிய எண்ணங்கள். இப்படிதான் இருக்கணும், பெண்கள் இப்படி பேசக்கூடாது, பெண்கள் முன்னாடி வரக்கூடாது. ஒருத்தர் எனக்கு எழுதுறாரு, எந்த பைபிள்ல இருக்குது பெண்கள் பேச சொல்லி, ஏன் பேசுறீங்க? இன்னும் அவங்க குறுகிய மைண்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், தேவை கிடையாது. அவங்களாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னமும் இதை பார்க்கும் போது கூட சிலருக்குள்ள எண்ணங்கள் என்னன்னாக்கா, ஏன் பெண் என்ன இப்படி பேசுறாங்களே, ஏன் பேசக்கூடாது? அன்னைக்கு இந்திரா காந்தி மட்டும் பேசினாங்க, அன்னைக்கு ஜெயலலிதா மட்டும் பேசினாங்க, அப்புறம் சில இன்னைக்கு அந்த பெண்கள் சிங்கப்பெண்ணே தொடங்கியாச்சுங்க, தைரியமா போறாங்க. ஆனா இன்னமும் அந்த குறுகிய மைண்டுக்குள்ள ஒய்ஃபை பேச விடக்கூடாது, நீ பேச வராத, நீ முன்னாடி வராத, நீ இதை பேசாத, மருமகளை தூர வை, நீ பேசாத, நீ அதை பேசாத. இதெல்லாமே குறுகிய எண்ணங்கள். ஒரு பிராட் மைண்டடே கிடையாது. ஒரு பிராட் மைண்ட் இருந்தா எல்லாமே சூப்பரா சந்தோஷமா இருக்கும். சூப்பரா இருக்குது. அந்த இட்லி செய்யறாங்களே, இட்லி ரவுண்டா தான் இருக்கணும்ல, முக்கோணமா இருக்கக்கூடாது, அது ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடாது. இப்ப அந்த மாதிரி இட்லி தட்டுலாம் கொண்டு வந்துட்டான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பேருக்கு. அதனால கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா, எப்படி ஆண்டவரே இதெல்லாம் புரியலையே. நிறைய பேருக்குள்ள குறுகிய மைண்டு. அவங்க பிள்ளைகள் இப்படிதான் படிக்கணும், டாக்டர்னா டாக்டர் தான், அதுக்கு மேல படிக்க கூடாது, அதை பத்தி வேற எதையும் யோசிக்காத அப்படின்ட்டு பேசுவாங்க. சோ பிரியமானவர்களே, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று விரும்புகிறார். கண்டிப்பா கர்த்தர் யாபேசுடைய ஜெபம், என் எல்லையை பெரிதாக்குவீராக. 3வது காரியம், நன்மையை பெரிதாக்குறவர், நன்மையை கொடுத்து பெரிதாக்குகிறவர். சங்கீதம் 31:19 வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா.
எவ்வளவு பெரிதா இருக்குது. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அனுபவிங்க எல்லாத்தையும் தயவு செய்து. ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கும் போது ஆண்டவர் கொடுத்து கொண்டு போகிற வழிகள் வித்தியாசமானவைகள், அவர் கொடுக்கிற எண்ணங்கள் வித்தியாசமானவைகள். நல்ல பிராட் மைண்ட கொடுப்பாரு. நான் யோசிப்பேன், இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் குறுகிய மைண்ட், எல்லாம் குறுகிய மைண்ட். அவங்களால மற்றவங்களை ஏத்துக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லாரையும் குறை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள குறுகிய மைண்டு. நம்மளுக்கு கர்த்தர் எதை கொடுத்துருக்காரு அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் இந்த குறுகிய மைண்டு? எனக்கு இது அழகான வசனம் பாருங்களேன். நன்மையை பெரிதாக்கி தருகிறவர் ஆண்டவர். அவரை நம்புகிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ரொம்ப அழகான வசனம். பிரியமானவர்களே, இந்த குறுகிய மைண்ட் செட்ல இருந்து let us come out of that. தயவு செய்து ஷ்ரிங்க் ஆகி கிடக்குது, சுருங்கி போய் கிடக்குது. எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறுகிய மனப்பான்மை நமக்குள்ள இருந்தா கண்டிப்பாக முன்னேற்றம் அங்க இருக்காது. குறுகிய எண்ணங்கள் இருக்கும் போது முன்னேற்றம் அங்க இருக்காது. கண்டிப்பாக கர்த்தர் அவருடைய கிருபையை பெரிதாக்குகிறவர். விட்டுடாதீங்க. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் போது அவரை விட்டுடாதீங்க. அவரோடு கூட போங்க. ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் என்ன ஆண்டவரே? நான் என்ன மாத்திக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன கத்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இது தெரியலையா, நான் என்ன நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி சொல்லி நம்ம கத்துக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அங்கீகாரம் பண்ணி நமக்கு ஆசீர்வதி தருகிற தேவனா இருக்கிற என் லைஃப்ல நான் பாத்துக்கிறேங்க. வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா கூட நான் ஓடிடுவேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது கர்த்தர். நான் அதை போட்டேன், நான் என்னுடைய எஃபர்ட்ஸை போட்டேன், நான் கத்துக்கணும். ஆண்டவரை குறுகிய மைண்ட் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரை சொல்லிட்டு ஆண்டவர் பரந்த கண்ணை கொடுத்தாரு எனக்கு. அதை கர்த்தர் என்னுடைய கண்களை ஓப்பன் பண்ண நிறைய கற்றுக்கொண்டேன். அந்த பெரிதான கிருபைகளை கர்த்தர் அனுபவிக்க உதவி செய்தார். அனுபவிங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா இந்த நேரத்துல? பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தாரு. அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்துல, எஸ்ப்பா எனக்குள்ள பிளாக்ட் மைண்ட் இருக்குது, எஸ் சுவாமி, க்ளோஸ்ட் மைண்ட்னஸ் இருக்குது ஆண்டவரே, அதெல்லாம் தூக்கி போடுங்க. வேண்டாம் ஆண்டவரே, இதுதான் வேணும், இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான். கர்த்தர் கிருபைகளை பெரிதாக்குகிறவர். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்க போற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி சொல்லி ஜெபிக்கலாமே. தயவு செய்து ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. குறுகிய மைண்ட்னஸ் வேண்டாம் நமக்கு, குறுகிய மைண்ட் செட் நம்மளுக்கு வேண்டாம்.